Hello all, வணக்கம். Tamil to English conversion ஓட அடுத்த வீடியோ. So இந்த வீடியோல நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, கன்வர்ஷனுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க so that உங்களுக்கு இந்த வீடியோ முடியும்போது ஓகே இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்தா அதை வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணனும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம். சோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்க ஏனா ஒரு சென்டென்ஸும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம், ரெண்டும் கலந்த ஒரு மிக்சரா இருக்கலாம். சோ இந்த மாதிரி அது சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு இது ஏன் இங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்திருப்பேன். சோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ல கேளுங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த சென்டென்ஸ்ல சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால் நான் மழையில் இங்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் இங்கிலீஷ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் நடக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. பட் மழை காரணத்தினால அந்த மீட்டிங் ஏதோ ஒரு ரீசன்னால கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மழையில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் ஆகிடுச்சுன்னு முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் மழையில் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ். இது நான் ப்ரெசன்ட்னு எழுதுகிறேன். இந்த இடத்துல நமக்கு பாஸ்ட்டு, இந்த இடத்துல ஃப்யூச்சர். ஓகேவா? இப்போது சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால், அப்போது இப்போது வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு அவங்க சொல்லலை, இல்லை ஃப்யூச்சரில் கேன்சல் ஆகும் அப்படின்னும் சொல்லலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு, அதை நீங்கள் முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போது ஸோ டென்ஸ் என்னது, நமக்கு பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். நான் மழையில் இங்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி மழையில் வந்துட்டாங்க, ப்ரெசென்ட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னும் சொல்லலை, ஃப்யூச்சரில் நான் வந்து வருவேன் அப்படின்னும் சொல்லலை, நான் வந்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டேன். அப்போது அது என்னது, பாஸ்ட் டென்ஸு தான் அகெயின் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டென்ஸ் என்னது நமக்கு இங்கே பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டும் கிடையாது, நமக்கு ஃப்யூச்சரும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு, டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதில் ஏதாவது சிங்குலர், ப்ளூரல் இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். தேர்ட் என்ன பண்ணணும், வேர்ட்ஸ்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அண்ட் ஃபோர்த் தான் ஃபார்மேஷன், ஃப்ரேம் பண்ண முடியுதான்றதை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டென்ஸ் கேட்டகரி முடிச்சாச்சு. அடுத்து வேர்டில் ஏதாவது சிங்குலர், ப்ளூரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று நீங்கள் அப்படின்றது ப்ளூரல் தான். ஸோ இந்த ப்ளூரலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் அப்படின்றது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறது, நீங்களாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இந்த யூ அப்படின்றத இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. முன்பே சொல்லி இருந்தால் நான் மழையில் இங்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ எந்த ஒரு ப்ளூரலுமே இல்லை, நமக்கு எல்லாமே நமக்கு என்ன இருக்குது, சிங்குலராக தான் இருக்குது. ஸோ சிங்குலர் ப்ளூரலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது வேர்ட்ஸ். சந்திப்பு அப்படின்றது என்னது, இங்கே மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டதுன்னா என்னதுன்னா கேன்சல். இப்போது கேன்சல் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. அப்போ பாஸ்ட்டுக்கு கேன்சல்டு என்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால். ஸோ இது என்னது, இஃப் கண்டிஷன். இஃப் யூ ஹேட், ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இஃப் யூ ஹேட் ஆல்ரெடி, முன்பேனா ஆல்ரெடி, டோல்டு சொல்லியிருந்தால்னா இப்போ டெல் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், அதோட பாஸ்ட் டென்ஸ் நமக்கு டோல்டுன்னு வரும். அப்போ டோல்டு தான் யூஸ் பண்ணணும், கேன்சல்டு தான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஹேட் ஆல்ரெடி டோல்டு. அடுத்து ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. என்ன, நம்ம வந்து இங்கே மீட்டிங் கேன்சல்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் வந்து இஃப் யூ ஹேட் ஆல்ரெடி டோல்டுன்னு சொல்கிறோம், ஒரு ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸாகவே இல்லையே அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வேர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறோம். அடுத்து நான்னா ஐ, மழைன்னா ரெயின், இங்குனா ஹியர், வந்திருக்க மாட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், வருவேன் அப்படின்னா என்னது, இப்போது நமக்கு இப்படி ஒரு வேர்டு இருக்குது, வருவேன் அப்படின்னா என்ன, வில் கம், ஐ வில் கம். நான் வருவேன்னா ஐ வில் கம், கரெக்டாக? ஃப்யூச்சருக்கு நம்ம வில் யூஸ் பண்ணணும். இப்போது நான் என்ன சொன்னேன், பாஸ்ட்டுன்னு சொன்னேன், அப்போது வுட் கம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, வந்திருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போது
wouldn't have come அப்படின்னு எழுதணும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன் ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்டாக ஃப்யூச்சரான்னு கண்டுபிடிச்சா இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வில் போடாமல் நம்ம would போட்டோம் இல்லையா பாஸ்ட்டுக்கு. அதே மாதிரி கேன்சலுக்கு கேன்சல்டுன்னு போட்டோம், டெல்லுக்கு டோல்டுன்னு போட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேர்ட்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போது ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சரான்னு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ அவ்வளோதான், எல்லா வேர்ட்ஸும் நம்ம வந்திருக்க மாட்டேன் அப்படின்றது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வேர்ட்ஸும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இருக்கிறது இந்த ஃபார்மேஷன் தான், இதுவும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக இந்த கண்டிஷனல்லாம் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் வச்சு உங்களால் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சதும் நான் கடைசியாக ஃப்ரேம் பண்ணதும் ஒன்றா இருக்கான்றதை பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ என்ன மாதிரி ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஃப் இதை கண்டிஷனல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இஃப் யூ had told me earlier, முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தா, என்னன்னு சொல்லியிருந்தா, that the meeting was cancelled. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனாலனா அது பாஸ்ட்ன்றதுக்காக. இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ earlier that the meeting was cancelled, இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம இது எழுதியிருக்கோம். இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ earlierனா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா, ஆல்ரெடின்னு கூட யூஸ் பண்ணலாம். தட் த மீட்டிங் வாஸ் கேன்சல், இந்த மாதிரி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், நான் மழையில் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் எழுதணும். I wouldn't have come. I wouldn't have come. நம்ம I wouldn't have come hereன்னு கூட எழுதலாம். இல்லைனா all the way here, இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி all the way here எப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ I wouldn't have come here அப்படின்னு யூஸ் பண்ணலாம், all the way hereன்னு யூஸ் பண்ணலாம். I wouldn't have come all the way here. மழையில் தானே சொன்னாங்க. ஸோ in the rain. So if you had told me earlier that the meeting was cancelled, I wouldn't have come all the way here in the rain. ஸோ மழையில் நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ all the way here அப்படின்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைனா I wouldn't have come here in the rain அப்படின்னு சொல்லலாம். It is based on how you frame a sentence. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஹியர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு வேறு மெத்தடில் ஃப்ரேம் பண்ணாலும் சரி, பட் மீனிங் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், இந்த மீனிங் தான் கொடுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ ஃப்ரேம் பண்ணியாச்சு. பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ earlier that the meeting was cancelled அப்படின்றது நமக்கு கண்டிஷ்னல் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிளாஸ் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ கிளாஸ்னால் என்ன, கண்டிஷ்னல் கிளாஸ்னால் என்ன, ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்ன, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இஃப் அப்படின்றது ஆரம்பித்ததுனால அது ஒரு கண்டிஷ்னல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து நமக்கு இதில் ஒரு ப்ராப்பர் மீனிங்கே இல்லை, ஏதோ சொல்ல வராங்க, மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு முன்னாடியே சொன்னா அப்படின்னு சொல்ல வராங்க, பட் என்னன்னு ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு கண்டிஷ்னல் கிளாஸ். இந்த I wouldn't have come all the way here in the rain அப்படின்றது நமக்கு என்னது, மெயின் கிளாஸ். ஸோ இது வந்து கண்டிஷ்னல் கிளாஸ். இது தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது, ப்ராப்பர் மீனிங் கொடுக்குது. ஸோ நமக்கு இது என்னவா வரும், மெயின் கிளாஸில் வரும். I wouldn't have come all the way here in the rain அப்படின்ட்டு. ஸோ இது கண்டிஷ்னல், கன்ஜங்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட், had told, verb, me ஆப்ஜெக்ட், earlier அப்படின்றது நமக்கு adverb. டைம் பேஸ் பண்ணி சொல்கிறதுனால நமக்கு டைம் பேஸ் பண்ணி சொல்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக adverbல தான் வரும். that the meeting was cancelled அப்படின்றது நமக்கு noun clause. அகெயின் மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐன்ற சப்ஜெக்ட், இந்த wouldn't have come அப்படின்றது verb phrase, all the way here அப்படின்றது நமக்கு adverbial phrase, பிளேஸை பேஸ் பண்ணி சொல்லுது. இந்த ரெயின் அப்படின்றது prepositional phrase. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷன். ஸோ சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது என்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தால் நான் மழையில் இங்கு வந்திருக்க மாட்டேன். If you had told me earlier that the meeting was cancelled, I wouldn't have come all the way here in the rain.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதுவும் வந்து நீங்கள் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக்ன்றதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.